சினிமாவில மட்டும் இல்லாம இப்ப அரசியலையும் ஆட்டம் காண வைக்க போறதுக்கு அத்தனை வேலையும் மும்முரமா செஞ்சுட்டு இருக்காரு தளபதி விஜய். இவர் இன்னும் ஒரு சில படங்கள்ல மட்டும் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா முழு நேர அரசியல்வாதியா ஆக போறாரு. இதுக்காகவே ரீசெண்டா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை துவங்கி அதுல 2 கோடி உறுப்பினர்களையும் இணைக்கும் பணியையும் துவங்கியிருக்காரு. இவர் 2026ஆம் ஆண்டு தேர்தல்ல முதலமைச்சர் வேட்பாளரா களம் காண போறாரு. இந்த நிலையில விஜய் நடிப்புல கடைசியா வெளியான லியோ படத்துல கான் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்ச முரட்டு வில்லனான மன்சூர் அலிகான் இப்போ விஜயை நேரடியா தாக்கி பேசியிருக்காரு. இவர் இந்திய ஜனநாயக கட்சி அப்படிங்கிற புதிய கட்சி ஒண்ணு துவங்கி அந்த கட்சி கூட்டத்துல சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. சினிமாவில உதடு வலிக்க முத்தம் கொடுத்துட்டு மற்ற மாநில நடிகைகளுடன் முட்டி தேய டான்ஸ் ஆடிட்டு ரிட்டைர்மெண்ட் வயசு வந்ததும் அரசியலை நோக்கி வரும் ஹீரோக்கள் நேரடியா சிஎம் தான். அப்போ முரட்டு வில்லனா மிரட்டிய எங்களோட நிலைமை என்ன? எங்களையும் முதலமைச்சராக்குங்க, நானும் சினிமாக்காரன் தான், இருக்கிற எல்லா கேரக்டர்களையும் அவங்களுக்கே தூக்கி கொடுத்துட்டா எங்களின் கதி என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இவர் விஜயை தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா லியோ படத்துல விஜய் த்ரிஷாவுக்கு லிப்லாக் சீன் நடிச்சிருக்காரு. அதே போல டான்ஸ் அப்படின்னாலே தளபதி தான். இதையெல்லாம் வச்சு பார்த்தாலே மன்சூர் அலிகான் இப்போ விஜயை தான் வம்புக்கு இழுக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து செய்தி மலர் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திடுங்கள்.